குருத்தோலை ஞாயிறு. இந்த நாள் அன்றைக்கு அநேக சபைகள்ல குருத்தோலை எடுத்து பாடல்கள் பாடி தெருவில் ரொம்ப சந்தோஷமாய் பவனி போகிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவின் வாழ்க்கையில நடந்த அதிர்ச்சியான ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு எருசலேம் பட்டணத்துக்குள்ள ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டு அவர் உள்ளே வருகிறார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் குருத்தோலையை ஆட்டி தாவீதின் மைந்தனுக்கு ஹோசன்னா என்று சொல்லுகிறார்கள். தாவீது மைந்தன் அப்படின்னா தாவீது வம்சத்தில் வந்த ராஜா என்ற அர்த்தம். ஹோசன்னா என்றால் எங்களை தயவு செய்து காப்பாற்றும் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் இயேசுவை ராஜாவாய் அங்கீகரித்து ரோமர்கள் கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றும் ராஜாவே என்று சொன்ன இதே ஜனங்கள் ஒரு 5 நாட்கள் கழித்து இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னதற்கான காரணம் என்ன? அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த தாவீதின் மைந்தனாகிய இந்த இயேசு ராஜா ரோமர்களை அடித்து துரத்துவார், அவர்களை விரட்டிவிட்டு இந்த தேசத்தை மீண்டும் நம்முடைய கையில தருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த இயேசுவோ அதற்கு நேர் மாறாக தேவாலயத்திற்கு உள்ள புகுந்து அங்கே இருக்கிற யூதர்களை அடித்து விரட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் யூதர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாக இந்த இயேசுவையா நமக்கு ராஜா என்று சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று கோஷமிட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல நாம் எதிர்பார்க்கிற விதத்துல நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிரியை செய்யாததுனால நாம் அநேகர் அவர் மேல ஒரு சில வருத்தத்துல இல்லைன்னா அவர் மேல ஒரு சில கோபத்துல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை நேர்த்தியாய் பெர்ஃபெக்ட்டா செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் நம்ம வாழ்க்கையில காரியங்கள் தாமதமாகிறதை போல தெரியலாம், ஆண்டவர் கிரியை செய்யாததை போல தெரியலாம், எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரே என்கிற ஒரு கோபமும் ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு கேள்வியும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் தளராதே, உங்க வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் சரியாக ஏற்ற வேளையில செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவனாகிய இயேசுவை ராஜாவாய் இன்றைக்கு அங்கீகரிப்போம். ஆண்டவரே, உம்மை நம்புகிற நாங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி உறுதியோட இருப்போம். அந்த ராஜாதி ராஜா உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். God bless you. Praise the Lord.